ஸோ பாண்டிச்சேரி பொட்டானிக்கல் கார்டன், சிறுவர்கள் பூங்கா, இல்லை பெரியவர்கள் பூங்கா எப்படின்னா சொல்லலாம். ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 7, 8, 9 பிரம்மாண்டமாக இருக்க போகுது பாண்டிச்சேரியில் ஃபுல்லாகவே. இது இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓவர்லேவாக அது வந்து ரெகுலர் பேசிஸில் பண்ணணும், எல்லா இயர் ரெண்டு லீவில் மட்டும் இல்லாமல் ரெகுலர் பேசிஸில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கு பாண்டிச்சேரி டூரிசம். ஸோ எந்த அளவுக்கு இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக மக்களுக்கு போய் அவங்க என்ஜாய் பண்ண போகிறாங்கன்றத 7, 8, 9 7th ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 8, 9 கண்டினியூஸாக ஃபுல் டே ரன் ஆக போகுது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரெகுலர் பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா இது சாத்தியப்படாது. ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறதால தான் இது நமக்கு 7, 8, 9 கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ப்ரோக்ராமாக, 3 நாள் இல்லை, எக்ஸாக்டாக 2 நாள் நடக்க போகுது. 8 and 9 ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடக்கும். எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், பசங்களை இட்டுனுவாங்க. ஏன்னா என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் பொட்டானிக்கல், அந்த சயின்டிஃபிக் நேமு இல்லை தமிழ் பேராக அது தெரிஞ்சுங்க எல்லா தாவரங்களுக்கும். ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. சூப்பராக இது ஸ்டடி பண்ணி இதில் வாட்டர் கேம்ஸ்லாம் கூட வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க போல். பார்த்துருவோம் பாண்டி எப்படியா அழகாகுதுன்னு. அதாவது ஃப்ளவர் ஷோ மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே ரெடி பண்ணுறாங்க. ஸ்மார்ட் சிட்டின்ற பேரில் ஃப்ளவர் ஷோ மட்டும் இல்லை, ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆகுது. எல்லாருமே வந்து 24/7 ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இது வந்து பூம் க்ரியேட் பண்ணும் பேன் இண்டியா லெவலில் பாண்டிச்சேரியை இந்த டூரிசமில். எப்படி ஒரு ஹிமாச்சல் வந்து மணாலி வந்து ஒரு அவங்க ஃபேமஸாக இருக்கும், நம்மளும் சவுத் இந்தியாவில் ஒரு டூரிசத்தில் ஒரு நல்ல லெவலில் வரணுன்றதுக்காக எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒர்க்கர்ஸ்லேருந்து எல்லாருமே அவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க. ஸோ பாண்டி பாண்டி மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, டிராஃபிக்கில் இது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு பார்க்கிங்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு இது ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது விஷயமா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ், பசங்க, குழந்தைங்க எல்லாரையும் இட்டுனுவாங்க. சேஃபாக வந்து போங்க, முக்கியமாக அதுதான் முக்கியம். எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுறத விட சேஃப்டி முக்கியம். எப்போதும் சொல்கிற மாதிரி சேஃப்டி ஃபர்ஸ்ட், என்ஜாய்மெண்ட் செகண்ட். அந்த அடிப்படையில் பார்க்க போனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய எஃபர்ட்டால் தான் நம்ம இதை என்ஜாய் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. நீங்களே பார்க்கலாம், அவங்க சாப்பிடாமல் கொள்ளாமல் வேலை செய்கிறாங்க. எல்லாருமே டயர்ட்னஸ் அப்படியே தெரியுது. ஓகே, ஸோ எப்போதும் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டுங்க, பிடிக்கலனா கார்த்தியை கமெண்ட்டில் போய் தட்டுங்க. ஸோ எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஒரு சல்யூட் சொல்லிக்கலாம்.